ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த பெண்களுக்காக மட்டுமே ஒரு சேலை நெய்யப்படுது. பின் நாட்களில் பார்த்திங்கன்னா ஜாதி வேறுபாடு அற்று அனைத்து பெண்களாலும் விரும்பக்கூடிய காட்டன் சேலையாக அந்த சேலை மாறிடுது. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் டு சேலைகள் பலவிதம், எபிசோட் 11. செட்டிநாடு கண்டாங்கி காட்டன் சேலைகள். காரைக்குடி மற்றும் அதனை சுற்றி உள்ள கிராமங்களில் பார்த்திங்கன்னா நாட்டுக்கோட்டை செட்டியார்கள், நகரத்தார் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய மக்கள் அதிகமாக வாழ்ந்தாங்க. இவங்க ரொம்ப செல்வ செழிப்பானவர்கள். அந்த வீட்டு பெண்கள், ஆச்சி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய அந்த வீட்டு பெண்கள் பார்த்திங்கன்னா பட்டு சேலைகளில் வரக்கூடிய கண்டாங்கி கட்டங்களை காட்டன் சேலையில் நெய்து தரும்படி நெசவாளர்கள், தேவேங்க செட்டியார் அப்படின்னு அழைக்கக்கூடிய நெசவாளர்கள் அந்த பகுதியில் வசித்து வராங்க. அவங்கக்கிட்ட போய் கேட்குறாங்க. இவர்களுடைய வேண்டுதலுக்கு ஏற்ப கட்டங்கள் போட்ட காட்டன் சேலைகளை வீட்டு உபயோகத்திற்காக நெய்து தராங்க. இப்படி தான் முதல்ல கண்டாங்கி சேலைகள் உருவானது. இது வீட்டு உபயோகத்திற்காக அப்படிங்கிறனால கொஞ்சம் கெண்டைக்கால் அளவிற்கு ஏற்றி கட்டுவதற்கு ஏற்றார் போல் அகலம் குறைவானதாக நெய்யப்பட்டது. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மற்ற எல்லா சேலைகளை விட அகலம் அதிகமானதாக 46 இன்ச் அகலத்தில் நெய்யப்படுற ஒரே சேலை நம்மளுடைய கண்டாங்கி காட்டன் சேலைகள் தான். இதில் வைப்ரண்ட் கலரில் கட்டங்கள் இருக்கும், சின்ன பார்டர் இருக்கும், சில நேரங்களில் தாளம்பூ டிசைன் கூட இருக்கும். ஒரு 15 வகையான பேட்டர்ன்ஸ் வச்சுருக்காங்க. இதையே தான் கொஞ்சம் க்ரியேட்டிவாக மாற்றி பண்ணி டிஃப்ரெண்டான கண்டாங்கி சேலைகள் உருவாக்கப்படுது. ஆரம்ப காலத்தில் 40 கவுண்ட் நூலில் இந்த கண்டாங்கி சேலைகள் நெய்யப்பட்டது. இன்றைக்கி 120 கவுண்ட் வரைக்குமே இது நெய்யப்படுது. இந்த கண்டாங்கி கைத்தறி சேலைகளில் பார்த்திங்கன்னா காட்டன் நூலில் பசை ஏற்றி அதை அழுத்தமானதாக மாற்றி அதுக்கப்புறம் நெய்கிறாங்க. இதனால் இந்த சேலைகள் அதிக நாட்கள் உழைக்கக்கூடியதாகவும் வெயில் காலத்திற்கும் குளிர்காலத்திற்கும் உகந்ததாகவும் இருக்குது. கிட்டத்தட்ட 250 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த கண்டாங்கி சேலைகளுக்கு 2019ஆம் ஆண்டு GI டேக் வழங்கப்பட்டது. கண்டாங்கி சேலைகளை பொறுத்தளவில் பார்த்திங்கன்னா அந்த நூலையே அவங்க பார்த்திங்கன்னா சாயமேற்றி பசையேற்றி அதை தயார்படுத்தி ரொம்ப பர்ஃபெக்டாக ஒரு சேலை எப்படி வரணும் அப்படிங்கிறத நூல்லையே பிளான் பண்ணிடுறாங்க. நீங்கள் தறியிலேருந்து நெய்து முடித்தோன்னா அப்படியே கட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம், விற்பனைக்கு வந்துடும். ஒரு நெசவு செய்ததுக்கு அப்புறம் அதில் சாயம் ஏற்றுவதோ வேறு டிசைன் போடுவதோ பிரிண்ட் வைப்பதோ அந்த மாதிரி எந்த வேலைகளுமே இல்லை. அந்த நெய்து முடித்த உடனே சுட சுட சேலைகள் விற்பனைக்கு தயாராகிருது.